முருகாச்சரணம். அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி இந்த மாதம் ஏப்ரல் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வர இருக்கின்றது. ஸோ அன்று மாலை இந்த நேரத்தில், நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வராகி அன்னையை நினச்சி நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா 5 தலைமுறைக்கும் உங்கள் குடும்பத்திற்கு தீராத கஷ்டம் அப்படிங்கிறதே வராது. அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல பஞ்சமி திதி எந்த அன்னைக்கு ஆரம்பித்து எந்த அன்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. 21 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் மாதம் இந்த பஞ்சமி திதியானது காலையில் 8:48க்கு ஆரம்பித்து புதன்கிழமை காலையில் 6:24 வரை இந்த பஞ்சமி திதி இருக்கின்றது. பஞ்சமி திதிக்கு நாயகியாக திகழ்பவள் தான் இந்த வாராகி அன்னை. இந்த உலகத்தையே பாதுகாத்து அரவணைத்து வைத்திருக்கும் பராசக்தி தேவி அவள். அந்த அம்பாளுக்கு உகந்த பஞ்சமி திதியானது இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வந்திருக்கின்றது. ஸோ இந்த வளர்பிறை பஞ்சமி திதியை யாரும் தவற விடாதீங்க. குடும்பத்தின் சுபிட்சத்திற்காக இன்று மாலை வராகித்தாயை நினைச்சு உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும். குடும்பம் தலைமுறைக்கும் சந்தோஷமாக வாழும். இது தவிர எதிரி தொல்லை விலக, கண் திருஷ்டியிலிருந்து விடுபட, தீராத கஷ்டங்கள் தீர, கடன் சுமை குறைய, தீராத நோய் தீர, ஏவல் பில்லி சூன்யம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளவும் குடும்பத்தை காப்பாற்றவும் இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம். வாங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. வாங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்துடலாம். காலையில் பஞ்சமி திதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு சுத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் பூஜைக்கு செய்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அந்த பூஜை அறையினுடைய எல்லா இடத்திலும் நீங்கள் பன்னீர், மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூள் இதையெல்லாம் கலந்து நீங்கள் அந்த இடத்த தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வராகியம்மன் திருவுருவ படம் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் தொடச்சி இதே மாதிரி பன்னீர் இதெல்லாம் கலந்த அந்த வாசனை திரவியங்கள் நிறைந்த அந்த தண்ணியில் நீங்கள் ஃபுல்லாக தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், சந்தன, குங்குமம் பொட்டு வச்சுட்டு வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. நீல நிற சங்குப்பூ கிடைச்சா மிகவும் விசேஷம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு செம்பருத்தி பூ அல்லது செவ்வரளி பூக்கள் மற்றும் வாசனை நிறைந்த மல்லிப்பூக்கள், முல்லைப்பூக்கள் கிடைத்தால் அந்தால கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இன்னொன்று மறிக்கொழுந்து, தவனம் இது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சு அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்துங்க. ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது. வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைக்கலனா என்ன பூ உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. வராகி தாயின் முன்னாடி நீங்கள் கட்டாயம் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு இந்த பஞ்சமுக தீபம் தான். மண் அகல் விளக்கில் நீங்கள் 5 தீபத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஏற்றி வச்சு ஏற்றினாலும் சரி, அல்லது ஒரே ஒரு குத்து விளக்கில் 5 திரி போட்டு நீங்கள் 5 முக விளக்குகளாக ஏற்றி வச்சாலும் சரி, பஞ்சமுக தேவி இந்த 5 முக விளக்கில் எப்போவுமே குடியேறுவா. ஒரு தாம்பாள தட்டில் இந்த மாதம் சித்திரை மாதம் அப்படிங்கிறதால வராகி அன்னைக்கு முன்னாடி ஒரு தாம்பாள தட்டில் வேப்பிலைகள் மற்றும் மாவிலைகள் கிடைச்சா சுத்தூர தாம்பாள தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை சுற்றி 5 வச்சுக்கோங்க. அந்த 5 செம்பருத்தி இலைகளுக்கு நடுவில் நீங்கள் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு சாமந்தியோ எது கிடைச்சாலும் நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். அதுக்கு மேலே 5 அகல் தீபங்கள் அல்லது நடுவில் ஒரே ஒரு குத்து விளக்கு இருந்தாலும் சரி பஞ்சமுக தீபம் ஏற்றுங்க. அதாவது வேப்பிலையும் மாவிலையும் கலந்து நீங்கள் சித்திரை மாதத்தில் ஏற்றணும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரே ஒரு பரிகாரம். இப்போது தீபம் ஏற்றி வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சித்திரை மாதத்தில் தேங்காய் பூ நீங்கள் பார்த்தீங்கனாலே மார்க்கெட்லலாம் கிடைக்கும். தேங்காயில் பூ வந்த மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் பூ இந்த வாராகி அம்மனுக்கு மிக மிக விசேஷமான ஒரு நெய்வேத்தியம். அதையும் வச்சுருங்க. அதே மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்கு அதை அப்படியே வைக்காதீங்க, வேக வச்சு அம்மனுக்கு வைங்க. அந்த கிழங்கு வகைகள் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பானகம் நெய்வேத்தியம் வாராகி தாயின் முன்னாடி நீங்கள் வச்சுட்டு அதை நீங்கள் அமர்ந்து அந்த தீபத்தில் நீங்கள் தீப சுடரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாராகி தாயை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு பாருங்கள். நிச்சயமாக அந்த தீப சுடரில் வாராகி தாய் உங்களுக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பாள். குடும்பத்தில் இருக்கிற தீராத கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு மனசுருகி நீங்கள் 5 நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. வராகி தேவிக்கு உங்களால் முடிந்தால் 108 முறை வராகி மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யுங்க. அல்லது நான் சொன்னபடி இந்த தவனம், மறிக்கொழுந்து இந்த பூக்களாலேயும் நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யலாம். வராகியினுடைய மூல மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், இல்லை தெரியல அப்படின்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்தும் நீங்கள் சொல்லலாம். ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் 108 தடவை குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே சொல்லலாம். உதிரி புஷ்பங்களாலையும் நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இறுதியாக வந்து நம்ம நெய்வேத்தியம்லாம் காமிச்சதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காண்பிச்சுட்டு இந்த பஞ்சமி திதி பூஜையை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி தாயை நம்ம வந்து மனசில் நினச்சி வீட்டில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்தில் சுபிக்ஷம் பெறும், தீராத கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் பிறக்கும். உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அந்த வராகி தேவி மனம் மகிழ்ந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து அமர்ந்து கொள்வாள். வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வராகி தாயினுடைய கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த அன்னைக்கு வராகி தாய்க்கு உங்களுடைய கையால் விரலி மஞ்சள் மாலை கட்டி போடுங்க. வீட்டில் சுபகாரிய தடை இருந்தால் அது விலகிடும். விரலி மஞ்சள் 11 அப்படின்னா 21 அப்படிங்கிற கணக்கில் ஒற்றைப்படையில் வாங்கிக்கோங்க. அந்த விரலி மஞ்சளை நீங்கள் மஞ்சள் நூலால் உங்கள் கையாலேயே தொடுத்து வராகி அம்மனுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையாக போடுங்க. நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில் 3:04 அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3:04 அப்படிங்கிறது ராகுகாலம். இந்த ராகுகால நேரம் அப்படிங்கிறது உக்கிரமான தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் செய்யப்படுற எந்த ஒரு பரிகாரம் பூஜையாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த வகையில் நம்ம அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த நேரத்திலும் நீங்கள் வந்து பூஜை செய்யலாம், அல்லது மாலை நேரத்துக்கு 6 மணிக்கு மேலேயும் நீங்கள் வந்து பூஜை செய்யலாம். எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நான் சொன்ன இந்த வழிபாட்டை எல்லாம் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னாலும் சரி, உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மனின் திருவுருவப்படமே இல்லை அப்படின்னாலும் சரி, அந்த அன்னைக்கு மாலையில் அந்த நேரத்தில் அந்த தாயை மனசார நினச்சி வீட்டில் நீங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் வராகி தாயினுடைய பாதத்தில் நீங்கள் வந்து இறக்கி வச்சுடுங்க. அதற்கு பிறகு பல தலைமுறைகளுக்கு உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவே இல்லாமல் அந்த தாயை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.